கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த 2024ஆம் ஆண்டு கர்த்தர் அடிமைக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். ஜெம்ஸ் ஊழியத்தின் மூலமாக, எம்பிடி கிளாஸ் மூலமாக கடந்த ஆண்டு ஆண்டவரை குறித்து அறிகிற ஒரு அறிவை எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதுக்கு முன்னுக்கூட்டி நான் எப்படி ஆண்டவர் அறிந்திருந்தேன், அது 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 பிறகு நான் எப்படி அறிந்து கொண்டேங்கிற ஒரு கிருபையை ஆண்டவர் எனக்கு தந்தார். தேவன் யார், அவர் எதற்காக நம்மளை உருவாக்கினார், அந்த நோக்கம் என்ன, அந்த காரியங்கள்லாம் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அவருடைய மிஷன் என்ன, அதே போல் நான் என்ன செய்யணும், அந்த காரியங்களையும் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது எனக்கு. அது மாத்திரமல்ல, தேவன் அவருடைய வாழ்க்கையில் எப்படி மகிமைப்படுகிறார், அவரை எப்படி நான் மகிமைப்படுத்தணும், அவருடைய கிரியை எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதை குறித்தும் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதற்காக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். வேதத்தை, பரிசுத்த வேதாகமத்தை நம்ம எந்த முறையில் அதை வாசிக்கணும், அது முன்னாடி எப்படி பின்னாடி எப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த காரியங்களும் எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, சுவிசேஷம், ஏன்னா இந்த நாட்களில் எப்படி சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, அந்த காரியங்களையும் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. சுத்த சுவிசேஷம் என்றால் என்ன, அது ஜனங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணும், எதை மையமாக வைக்கணும் சொல்லி அந்த காரியமும் எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய அற்புதங்கள், அந்த மகிமையான கிரியைகள், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, கடந்த வருஷத்தில் பீகார் பணித்தளத்துக்கு பரலோகத்தின் ஆண்டவர் என்னை கொண்டு போனாங்க. ரொம்ப எனக்கு ஊழியங்க அங்கே எப்படிலாம் செய்கிறாங்க, அது ஒரு பெரிய ஒரு பாரமாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு ஊழியங்கள் அல்ல. அது எவ்வளவு ஊழியக்காரங்க கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு பாரப்படுறாங்க, அந்த மக்களுக்கு தன்னையே அர்ப்பணித்து ஊழியக்காரங்களுடைய காரியங்கள்லாம் அதை அறிய முடிந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய பாரம், என்னுடைய இருதயம் அப்படியே அழுகை அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த பிள்ளைகள் எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த ஜெம்ஸ் ஊழியத்திலேருந்து என்னென்னலாம் தேவன் செயல்படுகிறார் அப்படிங்கிறத பார்த்து அந்த ஊழியர்களுக்காக அதிகமாக நம்ம ஜெபிக்கணும், இன்னும் அவருடைய திட்டத்தை செய்யணும் சொல்லி கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அது மாத்திரமில்ல, நான் ஒரு சின்ன ஸ்டீல் வியாபாரம் தான் பண்ணுறேன். ஆனால் கர்த்தர் இந்த அடிமைக்கு, தகுதியில்லாத இந்த அடிமைக்கு இந்த ஜெம்ஸ் ஊழியத்தின் மூலமாக அவருடைய தரிசனத்தை, அவருடைய திட்டத்தை எனக்கு காண்பித்தார். இப்பொழுது அவர் என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அது என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அபியாசப்படுத்திக் கொள்ளக்கூடிய கிருபை எனக்கு தந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.